SS Music proudly presents The Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அம்மா என்ன கண்ணா உமன் தான் சமைக்கணுமா, ஏன் மேல் சமைக்கக்கூடாதானே? ஏங்க செஃப்பில் ஹோட்டலெல்லாம் போய் பாருங்கள், எல்லாம் முக்கால்வாசி மேல் தான் செஃப்பு. அப்போ நான் மேல் செஃப்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. நான் வீட்டிலேயே உட்காந்துருக்கேன். நீங்கள் எங்கள் பையன் அம்மா சொல்கிறது விஷயம் என்னென்னா, வீட்டிலேயே எல்லாத்தையும் மாவாட்ட வைக்கிறது, இதை பண்ண வைக்கிறது, அந்த பையனை வேலைக்கு அனுப்பாமல் அவனை போட்டு சித்திரவதைப்படுத்தி வீட்டிலே வச்சுருக்கீங்கன்றதான் என்னோட முக்கால்வாசி வர கமெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு வர கமெண்ட்ஸ். வீட்டில் யாராவது உட்காந்து லேடிஸே குக் பண்ண மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து தொடர்ந்து ஆட்டிகிட்டே இருப்பாங்க. வாட் நான்சென்ஸ்! அந்த ஒரு 30 செகண்ட் அந்த ரீலுக்கு அத்தனை படுத்துறாங்க. அப்பயே பார்த்துட்டு என்னென்னமோலாம் போடுவாங்க. அது எனக்கு ரொம்ப அப்போல்லாம் ஹர்ட் ஆகும். அப்போ நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், ரொம்ப வருத்தமாக இருக்குமான்னு. அப்போ அம்மாவும் வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. பட் அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தோம், இதுதான் சொசைட்டி, இப்படி தான் இருக்கும். வருத்தப்பட்டுலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வருத்தப்படுறதுனால அவன் வருத்தப்பட போகிறானா? அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நெகட்டிவ் எழுதி அவங்க வீணாக போயிடுவாங்க. அதுதான் வருத்தப்படுறேன் அதை பார்த்துட்டு. நான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நேராக பேசல எந்த கூச்சமும் கிடையாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஒன்றா படிக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போனா இவ்வளோ தூரம் நாங்கள் அவ்வளோ விஷயத்த ஓப்பனாக பேசுகிறோம். ஓப்பனாக பேசக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் வெட்கப்படக்கூடிய ஆட்களும் கிடையாது. பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் when you be yourself at the end of the way, என்ன நடந்தாலும் சரி, இதை கடைசி நாளில் நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் நான் எதுக்கு எனக்கு மற்றவங்களுக்காக மாறணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? Hi, hello, vanakkam and welcome to SS Music presents The Family Star. Associate sponsor Mad Rabbit. Yes, அமுதன் ஃபேமிலி ஸ்டாரில் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் எனக்கு சத்தியமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. நான் ஈக்குவலி ஹாப்பி. எதனால்னா அடம் பிடிச்சி எங்கள் அம்மா கிட்ட யூடியூப் பார்த்தா அது செய்ய நீ இப்போ அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண ஒரு மெம்பர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், நான் அதர் தேன் விக்னேஷ் ப்ரோ, நான் அவங்களோட அம்மா. வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே, ஃபேமிலி ஸ்டாருக்கு வந்திருக்கீங்க. அண்ட் என்றைக்குமே நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தர் ஸ்டார் ஆகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்களோட கனவுகளை விட்டு கொடுத்து இல்லை ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஃபினான்ஷியல் பேக்கப் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல ஃபேமிலி ஒரு ஸ்டாராக இருக்கும். அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் முக்கியம். அதுக்கு செலிப்ரேட் பண்ண தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். அப்பேற்பட்ட முக்கியமான குடும்ப உறுப்பினராக உங்கள் அம்மாவை நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சூஸ் பண்ண காரணம் அண்ட் இந்த தருணத்தை பற்றியும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வாழ்க வளமுடன், அப்படி தான் நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன். என் நெஞ்சில் குடி இருக்கும் மாதிரி இது சொல்லாமல் ஆரம்பிச்சிருவீங்களோன்னு நினச்சேன். செம்மையாக போட்டிங்க. ஆமாம், பிகாஸ் வாழ்க வளமுடன் அப்படின்றது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இட் இஸ் லைக் எல்லாருமே நல்லா இருக்கட்டும், அதாவது நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் அனைத்து பெற்று ஓங்கி வாழட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ அதையே நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தோணுதல் இருந்தது. ஸோ அதனால் எஸ், வாழ்த்த வயதில்லை வயதொரு தடையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியே ஆரம்பிப்போமே அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் இப்போ ஆரம்பித்தது தான் இந்த வாழ்க வளமுடன் சீரீஸே. இப்போ கம்மிங் பேக், நீங்கள் ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அம்மா அண்ட் பையன் அப்படின்றது ஒரு பெரிய காம்பினேஷன். இப்போ அம்மா வந்திருக்காங்க, சொல்லுமா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லு. அதாவது இந்த சென்ஸ், இப்போ நானும் அம்மாவும் சேர்ந்து வந்திருக்கோம். அண்ட் அந்த அம்மா பையன் காம்பினேஷனில் இந்த காலத்தில் அம்மாவும் மகனும் சேர்ந்து பேசுகிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5ஆம் கிளாஸ் பையன்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா தான் பெஸ்ட் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்தாச்சுன்னா அம்மா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர, பட் அம்மா இஸ் அன் எமோஷன் ஃபார் எவ்ரி ஒன். இந்த மாதிரி ஒரு மியூச்சுவலாக கனெக்ட் பண்ணி அம்மா நான் சொல்லும் போது, இப்போ பாருங்களேன், அம்மா என்ன கண்ணா, இந்த என்ன கண்ணா அடிமங்க இதுக்கு சீரியஸ்லி இந்த என்ன கண்ணான்றதுக்காகவே கமெண்ட்ஸ் வரும். நான் இந்த என்ன கண்ணா கேட்கறதுக்கு இந்த வீடியோவை 100 டைம்ஸ் பார்த்தேன் அப்படின்ற சங்க உறுப்பினர்கள் இந்த வீடியோக்கு லைக் போடவும் அப்படின்லாம் வரும் கமெண்ட்ஸ். ஸோ அது படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் எமோஷ்னல் பாண்டேஜ் தான் எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு இறக்கியிருக்கு. உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ஸ்டார் நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட கேட்போம். பியூட்டிஃபுல். அம்மா, இல்லைன்னா எனக்கு என் பையனுக்கு பாண்டேஜ் இவ்வளோ வரும் நான் எதிர்பார்க்கலை. ஏன்னா நான் எங்கள் அம்மாட்ட கூட அவ்வளோ பாண்டேஜாக இருந்ததா எனக்கு தெரியல. செய்வேன், நான் சொல்ல மாட்டேன், நான் ஷையாக இருப்பேனே தவிர அவங்க சொல்கிறத ஒன்றுமே சிலதை கேட்டுக்க மாட்டேன். ஆனால் ஃபைனலாக அவங்க சொல்கிறத பண்ணுவேன். இவன் என்னென்னா அம்மா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. பிளைண்டாக எதையும் நம்ப மாட்டான். ஆனால் அவன் பண்ணி பார்த்துட்டு சரி அம்மா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது
அப்படி 10% கொஞ்சம் அப்படி இப்படி யோசனை பண்ணுவான், அப்புறம் பண்ணிவிட்டு என்னோடய ரூட்டுக்கே வந்துடுவான். ஸோ அது கடவுளுடைய ஒரு இதுதான், அது நம்ம கையில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இவ்வளோ தூரம் இது வந்து போகும் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேஷனுக்கு தான் ஆரம்பித்தோம். இது வந்து வியூஸ் இவ்வளோ வரும், இப்படிலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கள் பாட்டியோட சமையல்கள், பாட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு பிற்காலம் வந்து நம்மளோட ஜெனரேஷனுக்கு அது சொல்லலாங்கிற மைண்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இது வியூஸ் எல்லாம் நாங்கள் திங்கே பண்ணலை, அது வந்து ரொம்ப டிவோட்டடாக பண்ணினோம். பிரதிபலன்கள் எதிர்பார்க்காம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். நாங்கள் வீடியோ இன்னும் கம்பேரிசன் எங்களுக்கு கிடையாது. அவளுக்கு இவ்வளோ வந்திருக்கு சப்ஸ்கிரைபர் கிடையாது. எங்களோடதை நம்ம எப்படி ஓட்டின்னு போகலாம், எப்படி ஃபர்தராக கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் தான் எங்களுக்கு இருக்குது. இதுதான் ரிசல்ட். தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ரிசல்ட்டை. நான் நல்லா பண்ணணும், முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச கலைகளை நம்ம கொண்டு வரணும் கண்டென்ட்டாக. அது மட்டும் இருந்தாலே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, பஞ்சமே கிடையாது. அதை வந்து நம்ம வெளிப்படுத்துகிற விதம் பொறுத்து இருக்குது. ரொம்ப கமர்ஷியலாக திங்க் பண்ணினா வராது. உங்களுக்கு என்ன வருமோ அதான் வரும். பட் நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். நல்ல கண்டென்ட்டாக அது எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணினாக்கா அதோட ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் வரும்னு நினச்சி பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட். நம்மளுடைய கோலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் அது வந்து வரும். அவ்வளோதான். Brilliant. Which brings me to my question. Actually நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதிலே சொல்லிட்டீங்க. என்னன்னா, இந்த நிறைய பேர் வந்து உங்களை பிடிக்கிறவங்க இருக்காங்க. பட் காயின் ஹேஸ் டூ சைட்ஸ் மாதிரி பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ல நல்லதும் இருக்குது. நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதாவது இட்ஸ் கால்ட் ஆஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நம்ம எதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். விக்னேஷ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதே வெயிட் லாஸை வச்சு ஒரு கேஸ்டிசம், ஒரு ரிலிஜன், இது மாதிரி ஒரு பயாஸ்ட் சொசைட்டியில் எவ்வளவோ ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் உடச்சி தான் நாங்கள் இன்றைக்கி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். எத்தனையோ கமெண்ட்ஸ் வரும்போது எங்களுக்கு பர்சனலாக எனக்கு அம்மா 2 பேர் படிக்க என்னடா அது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. பிகாஸ் அம்மா ரீட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி காமெண்ட் இன் இன்ஸ்டாகிராம். அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் வெரி டாக்ஸிக் நவ் டேஸ். பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரிக்ட் மாடரேஷன் ஒரு 2 எக்ஸாம்பிளாவது இருக்குது. நம்மளுக்கு கமெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் மாடரேஷன் 2 கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் போட்டுக்கலாம். அதில் கூட ஒரு சிலவங்க வந்து அப்படின்ற மாதிரிலாம் இமோஜிஸ் எல்லாம் வச்சு அதை போடுவாங்க. பட் அம்மா படிக்கும்போது என்ன இந்த சொசைட்டி இப்படி போயிட்டுருக்கு வர காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில் கூட இவ்வளோ இல்லையே, இப்போல்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து எல்லாத்துக்குமே வந்து தாண்டவம் ஆடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எஸ், எனிதிங் எனிவேர். என்னோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கா, நீங்கள் வந்து விக்னேஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், விக்னேஷ் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கலாம், ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்க, இன்றைக்கி இது மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் பர்சனல் டிஎம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து கலாய்ச்சிருப்பான், அந்த அதே டிஎம் போட்டவன் என்னடா டி அப்படின்ற மாதிரி எக்ஸட்ரா பீப் வாட்ஸ்அப் போட்டு பண்ணிவிட்டு கீழே வந்து இல்லை எங்கள் மேலே ஒரு கன்சர்ன் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் இந்த குர்த்தாவும் பேண்ட்டு போடுறதை விட குர்த்தாவும் வேஷ்டியும் போடுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதாவது சரி, நீங்கள் குர்த்தாவும் வேஷ்டி போட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எஸ், ஐ லேர்ன்ட் ஃப்ரம் த கமெண்ட் பாக்ஸ். பட் ஸ்டில் நெகட்டிவாக போடுறோம், எப்படி வேணாலும் போடட்டும், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கும் கிடையாது. நான் வந்து இந்த ஷோ மூலமாக ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நெகட்டிவ் கமெண்ட் வந்து நம்மளோட நன்மைக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அதே நெகட்டிவாக வேணும்னே திணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விருப்பம்னா, அவங்களாம் எங்களை விட நிறைய டேலண்ட் உள்ளவங்க தான். ஏதோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பர்சனல் ரீசன், லாட் ஆஃப் திங்ஸ் இப்படி எழுத மாட்டாங்க. வன்மமாக எழுதுறது வந்து அவங்க தே ஆர் நாட் நார்மல். அவங்க தன்னை திருத்திண்டு அவங்கள என்ன கவுன்சிலிங் பண்ணி என்னென்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அவங்க நம்மளை பற்றி எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள என்ன இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத அவங்க திங்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன முறைகள்லாம் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணினாலே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நெகட்டிவ் எழுதி அவங்க வீணாக போயிடுவாங்க. அதுதான் வருத்தப்படுறேன். அதை பார்த்துட்டு நான் வேதனைப்படுறதை விட அவங்கள நினச்சி நான் வருத்தப்படுறேன், உண்மையாக நினச்சிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு 53 இயர்ஸ் ஆகுது, எனக்கு குழந்தைகள் மாரி நான் பார்க்குறேன். அதில் எத்தனையோ அறியாதவங்க எழுதுகிறாங்க, நாங்கள் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுறோம். பட் அதை மேலே அவங்க போய் அதுலேயே போய் குழியில் விழுந்துருவாங்க அப்படிங்கிற வருத்த சொசைட்டி ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போகிறது. 30 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஜெண்டர் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, இவ்வளோ தெரியல. சோஷியல் மீடியா இருந்தாலும் இந்த டெலிவிஷன் இருக்கும், அது இவ்வளோ ஜெண்டர் கிரிட்டிசிசம்லாம் கிடையாது. இப்போ ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு. அது வந்து சமுதாயத்துக்கே ரொம்ப கெடுதலாக இருக்குது. நிறைய இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறவங்களை பார்த்தா ரத்த கண்ணீர் விடுற மாதிரி இருக்குது. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களை எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்கும்போது விழிப்புணர்வு நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறது தோன்றுறது. கரெக்ட். ஸோ நான் அதுக்கு டைம் இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்குறதுக்கு நமக்கு என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம். அது 1000 ஒருத்தர் சேஞ்ச் ஆனால் கூட எங்களுக்கு அது பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். பிரில்லியன்ட், சூப்பர், வெரி வெல் செட் அம்மா. பட் இந்த கான்டென்ட்டை பற்றி வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க, டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக மட்டுமா எடுத்துக்கிறீங்க. ஆனால் ஒரு பெண் மட்டும்தான், ஒரு விமன் மட்டும்தான் கிச்சனில் இருக்கணும், விமன் மட்டும்தான் வந்து கிச்சனில் போய் சமைக்கணும்,
இட்ஸ் ஹர் ஃபேட், இட்ஸ் ஹர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு மேனாக, ஒரு சென்சிபிள் ஹியூமனாக வந்து விக்னேஷ், நீங்கள் கிச்சனில் போய் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆஸ் குக்கிங் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், குக்கிங் இஸ் யுவர் பேஷன் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் இதை பற்றி பேசும்போது, உங்கள் நேச்சரை பற்றி வந்து உங்களை டார்கெட் பண்ணி பேசும்போது, ஹவு டிஸ்ட்ரக்டிவ் இட் இஸ் ஃபார் யூ ஆஸ் அ பர்சன்? அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது உங்களை? அதுக்கு பதிலடியாக நீங்கள் எப்படி இதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் வென் யூ பி யுவர் செல்ஃப் அட் த எண்ட் ஆஃப் த வே, என்ன நடந்தாலும் சரி, இதை கடைசி நாளில் நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் நான் எதுக்கு எனக்கு மற்றவங்களுக்காக மாறணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நானாக இருக்கிறதுனால தான் இவங்க இத்தனை பண்ணுறாங்க. நான் வந்து நானாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாரும் இத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இத்தனை பேர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 மீம்ஸாக நான் ஆடின டான்ஸுக்கும் நான் இதுக்கும் வரும். என்னப்பா நீ ஆட டான்ஸ், நான் பண்ண டான்ஸ் ஒரு காமிக்கல் நேச்சருக்காக தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒரு 10 பேர் எனக்கு அதை பார்த்தா சிரிப்பு வரணும். ஒரு நல்ல விதத்தில் சிரித்தா ஒரு நல்லது. நம்மளால் ஒருத்தங்க வந்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் சிரித்தா நல்லது தான். ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு காமிக்கல் விஷயத்துக்கு நம்ம சிரிக்கிறதுக்காக தான் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே எனக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவாக தோணின நாட்கள்லாம் உண்டு. பிகாஸ் நான் வந்து 2012 யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன். பட் நடுவில் 3 வருஷம் அப்படியே பிளா அப்படியே விட்டுட்டுச்சு. ஸோ 15லேருந்து தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன். 15ல் எனக்கு அப்போ வந்து ஒரு 2018 வயசு எனக்கு. அந்த நேரத்துலலாம் எனக்கு அவ்வளோலாம் இந்தமாரி வார்த்தைகளை பற்றி ரொம்ப எனக்கு ஐடியா கிடையாது. இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ், நெகட்டிவ் எனக்கு நான் பிகாஸ் நம்ம வளர்ந்த சொசைட்டி, சமுதாயம், இடம், மக்கள், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்த நேரத்தில் இவ்வளோ மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் தெரியாது. அப்போவே இந்த மாதிரி புல்லிங்லாம் நடக்கும். பட் அப்போல்லாம் நான் அவ்வளோ வெயிட்டும் கிடையாது. அப்போயே பார்த்துட்டு என்னென்னமோலாம் வந்து போடுவோம். அது எனக்கு ரொம்ப அப்போல்லாம் ஹர்ட் ஆகும். அப்போ நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், ரொம்ப வருத்தமாக இருக்குமான்னு. அப்போ அம்மாவும் வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. பட் அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தோம், இதுதான் சொசைட்டி, இப்படி தான் இருக்கும். வருத்தப்பட்டுலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வருத்தப்படுறதுனால அவன் வந்து வருத்தப்பட போகிறானா? கண்டிப்பாக கிடையாது. அவன் யாருன்னு நமக்கு எவ்ரிவன் ஆர் அனானமஸ். ஸோ நம்ம இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்ம வேலை வந்து இது பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதனால் பண்ணிட்டு போவோம் அப்படின்றது வந்து உடனேலாம் பக்குவம் ஆகலை. யாருமே அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பக்குவம் ஆக முடியாது. இட் ஒன்லி ஹேப்பன்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ். வென் யூ ஹவ் டு கோ த்ரூ மெனி திங்ஸ் அண்ட் தென் டேக் எ டெசிஷன் அப்ரோப்ரியேட் ஃபார் யூ. ஏன்னா அது வந்து அப்படியே டக்குன்னு நம்ம அப்படி அவங்க சொன்னாங்க, நான் அப்படியே ஜடமாரிலாம் அப்படிலாம் இருந்த ஆள் கிடையாது. நிறையா பேரை பார்த்து அதை அனுபவிச்சு இவனுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய ஆள் நம்ம கிடையாது. நம்மளுடைய நேச்சர் வேறு, நான் வேறு. ஃபஸ்ட்டு நான் வேறு, அதுக்கப்புறம் தான் அவங்க நேச்சரு. ஸோ அதனால் நான் அதுக்காக யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நானே ஸ்லோவாக பக்குவமானது தான் இந்த விஷயம். ஸோ ஒன்லி எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப் வில் சேஞ்ச் யுவர் இக்னரன்ஸ். இக்னரண்ட்டாக இருக்கணும். மெச்சூரிட்டி எப்போ வரும்? அந்த இக்னரன்ஸில் நம்ம பண்ணுற சரியும் தப்பும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் வி பிகம் மெச்சூர்ட். ஸோ அந்த மெச்சூரிட்டி ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன் த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸ், ஹவு ஷுட் யூ நாட் பிகம் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லி அதை கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிக்கிட்டு, இது இனிமேல்ட்டு இந்த மாதிரி வரதை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக ஹோல்டு பண்ணி இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ ஹோல், நம்ம இந்த சொசைட்டியில் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அண்ட் எண்ட் ஆஃப் த டே. அதுக்கு மேலே இந்த சொசைட்டிலே ஒரு பெரிய ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உமன் தான் சமைக்கணுமா, ஏன் மேல் சமைக்கக்கூடாதானே? ஏங்க செஃப்பில் ஹோட்டலெல்லாம் போய் பாருங்கள், எல்லாம் முக்கால்வாசி வந்து மேல் தான் செஃப்பு. அப்போ நான் மேல் செஃப்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. நான் வீட்டிலேயே உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்து இங்கே பையன் வந்து அம்மா வந்து சொல்கிறது விஷயம் என்னென்னா, அம்மா வந்து பையனை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. வீட்டிலே எல்லா வேலையும் செய்ய வச்சு, வீட்டிலே எல்லாத்தையும் மாவாட்ட வைக்கிறது, இது பண்ண வைக்கிறது, அந்த பையனை வேலைக்கு அனுப்பாமல் அவனை போட்டு சித்திரவதைப்படுத்தி வீட்டிலே வச்சுருக்கீங்கன்றதான் என்னோடய முக்கால்வாசி வர கமெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு வர கமெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஒன்றும் சித்திரவதைப்படுத்தலைன்றது எனக்கு தெரியும் பர்சனலாக. அவங்க என்ன தெரியாது, ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த கல்லோரல்லையும் அம்மியிலையும் அரைக்கிறது வந்து ஒரு பகிரக பிரயத்தனை. யார் அந்த காலத்தில் கொண்டு ஹூ யூசஸ் அ மாட்டர் அண்ட் அ பெஸ்டில், ஹூ யூசஸ் திஸ் கொடக்கல்? என்ன எனக்கு அது சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒரு விஷயம். எங்கேயாவது ரோட்டில் பழைய கொடக்கல் இருந்தால் கூட அதை உருட்டின்னு வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு பார்க்கக்கூடிய ஆள் நான். அதாவது ரொம்ப வருஷமாக அது அனாதையாக கிடக்கும், அது ஒன்றுமே எதுவாமல் இருக்கும். பட் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன விட்டுடுவோன்னு. ஸோ இட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஐ லவ் ட்ரெடிஷ்னல் ஒன்ஸ். ஒரு கல்ச்சட்டியில் சமைக்கிறதுன்றது எனக்கு பிடிக்கும். ரசம் அப்படின்றது ஈயச்சொம்பில் செய்யணும். அந்த ஈயச்சொம்பில் ஈயத்தில் ரசம் வச்சு தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். கல்ச்சட்டியில் வத்த குழம்பு பண்ணால் தான் அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது. வெங்கல பானையில் சாதம் வடித்தா தான் அந்த
சாதம் வந்து அந்த அமுதன்ற பேரில் இருக்கிற அமுது வந்து நல்லா சூப்பராக இருக்கிறது. அமுதுன்றது சாதம். அமுது வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த வெங்கலப்பானையில் வடித்தா ஒரு டேஸ்ட், வடித்த சாதம் ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி ஒரு யூட்டென்சில்ஸ்க்கு ஒரு இது இருக்கும். ஸோ ஐ எம் a ட்ரெடிஷ்னல் பர்சன். ஐ லவ் டூயிங் ட்ரெடிஷ்னல் திங்ஸ். ஐ எம் ஆல்சோ வேர்ன் அ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற விஷயங்களை பிடிக்கும். இந்த மாடர்ன் லைஃப் மற்றவன் யாரும் இந்த பண்ண மாட்டான். யாரும் உட்காந்து உரல் உலக்கைய வந்து ரொம்ப 18+ வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். என்னென்ன நடக்குது, நம்ம நொங்கு சாப்பிட்றதுல கூட என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸாக போடுறாங்கன்னு தான் தோணும். பட் எண்ட் ஆஃப் த டே people are grown in that way. we cannot comment on the people. அவங்க வந்து வளர்ந்த சூழ்நிலை, அவங்க பார்த்தது வந்து இப்படி அந்த மாதிரி ஒரு டர்ட்டி மைண்ட் கல்ச்சர்லேயே இருந்து பழகினால நம்ம பண்ணுற ஒரு சில நல்ல விஷயங்கள் கூட டர்ட்டியாக தான் தெரியுது. பட் அதை பற்றில எனக்கு கவலை கிடையாது. நான் பண்ணுறது டர்ட்டியாக இல்லை, என் மனசாட்சிக்கு நான் நேர்மையாக இருக்கேன். ஸோ நான் எதை பற்றியும் பயப்பட வேணாம். நேர்மையாக இருக்கிறவனுக்கு மடியில் கனம் இருக்காது. ஸோ எதை பற்றியுமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்றது எங்கள் அம்மா ஒரு நாள், ஷீ இஸ் a வெரி சைலண்ட் அப்சர்வர். நல்லா பேசுவாங்க, ஆனால் சைலண்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுப்பேன். அம்மா நிறைய விஷயம் சொல்லும் போது சிலது ஓகேப்பேன், சிலது ஓகே இல்லைன்பேன். ஆனால் எது நம்மளுக்கு சரின்றது படுறதோ அதை மட்டும் எடுத்துட்டு அழகாக கொண்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் அதாவது இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்கல்ல, லேடிஸ் தான் சமைக்கணும் வந்து, அப்படி கிடையாதுங்க. லேடிஸும் ஜென்ஸோட சாதனைகள்லாம் செய்கிறாங்க. இப்போ வந்து மீடியா வந்த அப்புறம் வெளிப்படுறது. அந்த காலத்தில் வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருந்தது. ஆங்கர்லாம் ஏதோ டெலிவிஷனில் 2 ஆங்கர் வருவாங்க, அதுவே வந்து அவங்க நிறையா பேர் இருப்பாங்க, அதில் இன்டர்வியூ பண்ணி செலக்டடாக 2. இப்போ அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. உங்களுக்கு கீழே வரவங்களும் உங்களை பார்த்து நிறைய இன்னும் மேலே விருத்தி பண்ணுற அளவுக்கு ஆங்கராக இருக்க. நான் வந்து ஆங்கரானா என்னால் இருக்க முடியாது. இப்போ விக்னேஷ் மாதிரி நீங்கள் சமைக்கணும், என்னால் கூட சமைக்க முடியாது. இது வந்து உங்களுடைய பேஷன், இது டிவைன் பவர். இட்ஸ் அ டிவைன் பவர். ஒவ்வொரு பேஷனும் டிவைன் பவர். ஒவ்வொருத்தருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் யூனிக். நான் நிறைய சொல்லியிருப்பேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலைகள் இருக்குது. அதை வச்சுன்னு தான் நீங்கள் மேலே ஏற முடியும். நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் பேசுகிற மாரி நான் பேசுகிறேன்னா ஒன்றுமே வராது, விரட்டி விட்ருவாங்க என்ன. அது அவங்களுக்கு கொடுத்த கலை, கடவுள் கொடுத்த கலை, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இவனுக்கு 2018 வயசு வரைக்கும் சமையலை பற்றியே தெரியாது. எப்படி ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு வந்தது அப்படிங்கிறது எனக்கே புரியல. இப்போ அவ்வளோ நல்லா சமைக்கிறது, இட் இஸ் ஹிஸ் பேஷன். அந்த சமைக்கிறதுனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் அவனுக்கு வந்து அந்த யூடியூப் டெவலப் ஆனது, இன்ஸ்டாகிராம். சமையல் இல்லாமல் வேறு ஏதோ கலையில் போனால் கூட ஓரமாக எங்கேயோ ஒரு மான்குட்டி மாதிரி இருப்பான். எங்கள் சார் சொல்லுவார், நீ எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, சிங்கம் மாதிரி கர்ஜிக்கணும் பார் அந்த ஃபீல்டில், மான்குட்டி மாதிரி இருக்கக்கூடாதும் பார். நான் வந்து இன்ஜினியராக இருக்கேன், நான் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கேன்னா என் புள்ள அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு எந்த கலை வருதோ அதை நீ நன்னா செய், அதை நீ பிரமாதமாக செய்யணும். பணம் வரணும், அது வரணும், நீ நன்னா பண்ணணும். அது வந்து உன்னோட யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் அது டிஃப்ரெண்ட்டாக உனக்கு வந்து சிங்கம் மாதிரி கர்ஜி, நீ எது வேணாலும் பண்ணு, உனக்கு எது வருமோ அதுதான் நீ பண்ண முடியும். நான் சொல்கிறத எனக்கு வந்து அதை நீ பண்ணுன்னா அது எப்படி பண்ண முடியும்? அப்பாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அதே வருமாங்க, மாறுபடும் எல்லாமே. எதையுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து லேடிஸ்க்கே அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஜென்ஸை விட்டுருங்க. என்னது வீட்டில் வந்து ஆம்பளை பையனை சமைக்க சொல்லிவிட்டு இந்த லேடிஸ்க்கே அவமானங்க. அது ஜென்ஸை விட்டுருங்க. நம்ம ஜென்ஸை திட்டுவோம், இது மாதிரிலாம் பேச. லேடிஸ்க்கு எதிராக இருக்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா. நான் வீட்டிலலாம் சமையல்லாம் அவனை பண்ண சொல்ல மாட்டேன், அந்த ஷோக்கோசரம் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த எபிலிட்டி உண்டு. 50 பேருக்கு குக் பண்ணுறதுனா கூட அவனுக்கு கேப்பபிலிட்டி உண்டு. அதிலலாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? யூடியூப்பில் மட்டும் உட்காந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் அது வெளியில் வரும், வெளிப்பட காலத்தில் வரும். அதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. வீட்டில் யாராவது உட்காந்து லேடிஸே குக் பண்ண மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து தொடர்ந்து ஆட்டிகிட்டே இருப்பாங்க. வாட் நான் சென்ஸ். அந்த ஒரு 30 செகண்ட் அந்த ரீலுக்கு அத்தனை படுத்துறாங்க. இன்னொன்று நான் இப்போ அவரோட சார்பாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மனசாட்சியில் ரொம்ப நாளாக இருந்திருக்கும், அது நான் இப்போ கேட்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக எப்படிலாம் இருக்கணுமோ இவங்க சொன்ன மாதிரியே அப்படி இருக்கார் அவர். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பொண்ணுன்னு இருக்குல்ல, அவர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்களுக்கான மருமகள் வர்றதுன்னு இருக்குல்ல, இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கல்ல? நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், எதிர்பார்த்தா நடக்காது. நமக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். நம்ம வந்து நம்ம கொண்டு போகிறத பொறுத்து இருக்குங்க. நான் வளர்ந்த சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும், அந்த பொண்ணோட சூழ்நிலை இருக்கும். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க எல்லாத்தையும். ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும். எல்லாம் ஒரே எதிராக பிடிச்சா அது சரியாக வராது. டிப்ளமேட்டிக்காக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். எனக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கல்யாணம் ஒரு பெண் அப்படி வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லிடுறேன். எனக்கு நம்பர் 1 நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பிகாஸ் when you expect you will not get anything. Expect never, you will never be disappointed அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ you don't expect anything. We don't have anything about dowry or நகை இதெல்லாம் கொண்டு வரணும். தயவு செஞ்சு பாத்திர செட்டு சாமா செட்டு வேண்டாம்.
ஏன்னா நானே இப்போ சேர்த்து வச்சிருக்கேன். இல்லை நான் எதுக்கு தாண்டி சில குவாலிட்டிஸ் கேட்குறோம். இல்லை ஓகே நீங்கள் குவாலிட்டிஸ்க்கு வரீங்க, நான் அந்த இடத்துக்கு வரேன். எனக்கு அந்த லொக்கேஷனுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. வந்து அப்போ இருக்கு என்னை வந்து என் பையன் கேட்கலாம், நான் என் பையனை திட்டலாம். வந்தவங்கள்ட்ட நான் அப்படி நடந்துக்க முடியுமா? நம்ம அது ரொம்ப என்னைக்கு இருந்தாலும் வர பொண்ணுங்க இன்னொருத்தர் வீட்டு பொண்ணு தான். நம்ம வந்து சாதாரணமாக சொன்னால் கூட வித்தியாசப்படும். அதெல்லாம் சொசைட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கனவு கண்ணியை அவர் கரெக்டாக ரிவீல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் சோஷியல் மெசேஜ் போட்டுட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி சாரி. அவர் கேளுங்க, அவர் பாருங்க நயன்தாராவா த்ரிஷாவை சொல்லலாமா? நான் அந்த அளவுக்குலாம் போகல. ஒரு பெண் அப்படின்றது வந்து அம்மாவும் வீட்டில் முதல் பார்க்குற பெண் தான் என்னுடைய இதுவாக இருக்கணும். எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. என்ன மாட்டு பல்ல அந்த பல்ல அதெல்லாம் இல்லை. ஐ டோன்ட் see the physical nature, only the soul is important. உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் வந்து எது முக்கியமோ அதுதான். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இன்றைக்கி வர ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இன்றைக்கி இதெல்லாம் வந்து அதாவது அழகு அப்படின்றது வந்து முதுமையும் ஒரு அழகு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ அந்த அழகு வந்து எப்போ வேணாலும் மாறலாம். அது வந்து மாறக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அதை வந்து ஒரு இதுவாக யூஸ் பண்ணிக்க முடியாது. முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக ஒரே ஒரு விஷயந்தான். எனக்கு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த மாதிரி ஒரு குடும்ப குத்து விளக்காக இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், அந்த பெண் வந்து எப்பொழுதும் வந்து புடவை தான் அணிந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய சாய்ஸ். ட்ரெஸ்ஸிங் சாய்ஸ்ன்றது அவங்களுடைய சாய்ஸ். குடும்பத்துக்கு ஒத்து தான் போய் வரணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பம். என்னை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் பார்த்துக்க வேண்டியது கடைசி வரைக்கும் என்னோடய பொறுப்பு. அவ்வளவுதான். இதுதான் நான் இங்கே வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு எந்த மாதிரி நயன்தாராகவும் அசினாகவும் த்ரிஷாவாகவும் இருக்க வேண்டும், முகம் இப்படி இருக்கணும், நளினவும் சுளினமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் குடும்ப பொறுத்த விளக்க போல் புடவை அணிந்து இருக்க வேண்டும், அப்புறம் வீட்டு அம்மாவை நன்றாக பார்த்துக்க வேண்டும், வீட்டு வேலையும் அனைத்து இழுத்து போட்டு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சீரியஸ் டைப்பிக்கலாக இருக்கிற பர்சன் நான் கிடையாது அப்படின்றத அச்சமிட்டு சொல்கிறேன். நம்ம எதிர்பார்க்க நம்ம வந்து பொண்ணாக தான் நினைப்போம், அது வேறு விஷயம். அவங்க எப்படி வருவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்தப்புறம் தான் அது தெரியும். நான் கரெக்டான கேள்வியை தப்பான மொமெண்ட்டில் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படியே காதெடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் என்ன சொல்லணும், நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அம்மாவுக்கு நேரம் பேசுறதுல எந்த கூச்சமும் கிடையாது. ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஒன்றா படிக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போனா இவ்வளோ தூரம் நாங்கள் அவ்வளோ விஷயத்த வந்து ஓப்பனாக பேசுகிறோம். ஓப்பனாக பேசக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் வந்து வெக்கப்படக்கூடிய ஆட்களும் கிடையாது. ஏன்னா நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிடுவேன், எப்படிம்மா அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா ரெடி பண்ணியா அப்படின்ற மாதிரி. அடப்பாப்பா எனக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்பாவும் விருப்பப்பட்டார், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஓப்பனாக அம்மா கூட பேசக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து வெக்கம் மானம்லாம் அம்மா கிட்ட வந்து கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ஃப்ரெண்ட்லி மாம், சந்தூர் மாம். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க? எல்லாமே சொல்லுவேன் மாட்டேன். இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்த கிரஷ், ஃபர்ஸ்ட் கிரஷ், ஃபர்ஸ்ட் லவ் அம்மாக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எங்களுக்கு சொல்லுங்களேன். இல்லை 7th 8th படிக்கும் போது ஒரு க்ரஷ் இருந்தது. நான் அம்மாக்கு நான் ஆல்ரெடி இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இருந்தது. அதாவது இட் வாஸ் நாட் அ செலிப்ரிட்டி க்ரஷ், இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்கூலில் ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொன்னேன், உன்னை பிடிக்கும்னு. நான் உன்னை பிரதர் தானே பார்க்குறேன், நீ எதுக்கு என்ன தான் பார்க்குறேன், எல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம வந்து படிக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. நீ எப்படி வேணா பார்த்துக்கலாம், க்ரஷ் வச்சுக்கிறேன் உன்னை அப்படி அது லைக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு. நானும் கண்டுக்கல. அதனால இது எங்கள் அம்மாட்ட இருந்து சொன்னேன் அப்படின்னாங்க. விக்னேஷ் அண்ட் அம்மா, இந்த கான்வர்சேஷன் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹோல்சமாக இருந்தது. அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது உங்களோட தாட்ஸ்லேயும் உங்கள் பேச்சுலேயும். அதை பார்க்கறதுல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் விக்னேஷ் இவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் மீடியா ஸ்டாராக இருக்காருன்னா அதுக்கு அம்மா தான் ஃபுல்லாக காரணம். அதுக்கு வந்து இப்போது நாங்கள் வந்து அம்மாவை கர்வப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஸோ SS மியூசிக் கண்டிப்பாக எஸ் அம்மா வந்து ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் பெட்டர். ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஸ்டார் வந்து கண்டிப்பாக அம்மா தான் இல்லையா? ஸோ வி ஹாவ் அ ஸ்பெஷல் சம்திங். ஃபேமிலியோட ஸ்டார் அம்மா தான். பட் அப்பாவை பற்றி இங்கே சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம அப்பா பற்றி பேசவே இல்லை. ஒரு வார்த்தையை சொல்லணும். ஹி ஹஸ் பீன் அ பேக் போன் ஆஃப் அவர் ஃபேமிலி. அவருக்கு சோஷியல் மீடியாவோ இல்லை மீடியாவோ எதுவுமே பிடிக்காது. அதனால் அவர் வந்து எனக்கு சொல்லுவார், என்கிட்ட ஃபேஸ்லாம் காமிச்சிடாதப்பா, எனக்கு முகம்லாம் காட்டிக்க விருப்பம் இல்லை, என்னை தயவு செஞ்சு காமிச்சிடாத, நீ பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணு, நான் அதை தலையிட மாட்டேன். இன்றைக்கி தான் என்னை புரிஞ்சுக்கிறாரு, நீ பண்ணுற நல்லா தான் பண்ணுற. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற, உங்கள் பையன் கலக்கிறாப்பில் யூடியூப்பில், கலக்கிறாப்பில் யூடியூப்பில் தொட்டாலே அவரோட வீடியோ தான் வருதுன்னு. அன்றைக்கி அவர் ரொம்ப என்னை எகெயின்ஸ்ட் நின்று உண்மை தான், ஒரு காலத்தில் ரொம்ப வந்து எகெயின்ஸ்ட் பண்ணி நின்னது தான். பட் அவரும் என்னோடய நன்மைக்காக தான் யோசித்தார். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா அப்படின்னு சொல்லும் போது அப்பாவும் ஒரு பங்கை வலித்திருக்காரு. பட் அவருக்கு வெளியில் வரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது உண்மையான விஷயம். அவருடைய எமோஷன்ஸையும் ரெஸ்பெக்டையும் பட் இந்த இடத்துல நான் அவரை பற்றி நான் சொல்லலைன்னா அது ரொம்ப பெரிய குத்தமாக போயிடும். ஏன்னா ஃபேமிலி ஸ்டார், ஃபேமிலினா அப்பாவும் இன்க்ளூடட் தானே அந்த ஃபேமிலி அப்படின்றது. இது நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தால் கூட ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லை, நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கும். ஆனால் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அங்கம்
இது வரைக்கும் நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணது, இனி வரைக்கும் எங்கள் அம்மாவை நல்லபடியாக கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிறத விட எங்கள் அப்பா பார்த்துக்கிறாரே. ஸோ அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் அவரை பற்றி. போன நிறைய இன்டர்வியூஸில் வந்து நாங்கள் அவரால் பட்ட விஷயங்களை சொல்லியிருப்போம். நல்ல விஷயம். அவர் வந்து எங்களை ஒரு நாள் கூட வந்து இதை பண்ணாதன்னு சொன்னது கிடையாது, என்ன அதில் இன்க்ளூட் பண்ணிக்காத அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீ எது பண்ணாலும் அதில் நம்பர் 1 வரணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு வந்து எங்கள் அப்பா பெருமை அடைஞ்சிருப்பார். நாங்களும் அப்பாவும் ரொம்ப பேசிக்க மாட்டோம். தட் டிப்பிக்கல் ஃபாதர். ஒரு 1960s ஒரு அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு டிப்பிக்கல் ஃபாதர். அவர் ரொம்பலாம் பேச மாட்டார், ஃபோன்லேயே டக்குன்னு ஃபோனை வச்சுருவார். ஹலோ கண்ணா எப்படி இருக்க, சரி பாய் அப்படின்னு டபக்குன்னு ஃபோன் வைக்கக்கூடிய ஒரு பர்சன். இன்றைக்கி நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணாத. தட் பர்சன் வெரி வெரி ஃபார்மல் பர்சன். ஸோ நம்ம அம்மா கிட்ட பேசுகிற அளவுக்கு அவ்வளோ ஃபார்மலாக பேச முடியாது. ஸோ அவருக்கு நல்லா தெரியும், கிரேட் அப்சர்வர், நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்த்துட்டே இருப்பார். ஆனால் வெரி சைலண்ட் கேரக்டர். நேரிலலாம் போய் அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு பேசிட முடியாது, எனக்கே பேச்சு டக்குன்னு வந்துடாது. நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிற விகட கவியை மாதிரி பேசுகிறேனே அங்கே போய் டம்முன்னு நிற்க ஒன்றுமே பேச்சே வராது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தட் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கேரக்டர். பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னை உண்மையாகவே அவர் நேசிக்கிறார் அப்படின்றது ஒரு காரணமும் சொல்ல முடியாது. எவ்வளவோ நெகட்டிவ் விஷயத்து இருந்தாலும் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா அவரும் இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. தடுத்து நிறுத்து எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு பெரிய எங்கள் 2 பேருக்கும் கையிலே ஒரு விலங்க மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அன்றைக்கி திகழ்ந்திருக்க முடியாது. ஸோ அன்றைக்கி அவரும் ஒரு பெரிய காரணம், பேக் போனாக இருந்திருக்காரு, பிஹைண்ட் த சீன்ஸ்லேயே இருக்கார். அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லேருந்து அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்ற நம்பிக்கையை நான் இங்கே இடத்துல வைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கணும். நானும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் பையனோட நான் ஸ்பெண்ட் பண்ணினேன் டைம். நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், அவனை பார்த்துக்கோ, அவனோட இருந்துக்கோ. ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் வெளியில் இருந்ததுனால வெளியில் யாரையும் உள்ளே விட வேண்டாம், நம்ம குடும்பத்தை நம்மளே பார்த்துக்கலாம், வெளியிலலாம் நீ வேலைக்கு போக வேண்டான்னு ஃபுல் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ நான் அதெல்லாம் கொடுத்ததுனால தான் என்னால் இவனை கொண்டு வர முடிஞ்சது. ஸோ நான் அவருக்கு தான் நான் தேங்க் பண்ணுவேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான். அவர் பண்ணலைன்னா என்னால் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக. ஸோ அவர் வந்து பண்ணுறதே தெரியாது, இந்த கையில் கொடுக்குறது இடது கையில் கொடுக்குறது வலது கையில் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேரக்டர் அவ்வளோ பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு 40 குடும்பம் பிழைக்கிறது. ஜாயின்ட் ஃபேமிலியில் இல்லாட்டா கூட வாரம் எங்கள் மாமியாரை போய் பார்த்துட்டு அவன் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு இருக்கார். ஸோ அவர் வந்து மெயின். அவர் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கோன்னா அவர் தான் காரணம். ஆனால் அவர் தான் பிஹைண்ட் தி சீன்ஸ். எப்படி இந்த எஸ்எஸ் மியூசிக்கோட விருது அவார்ட்ஸ், எஸ்எஸ் மியூசிக்கோடைய இந்த ஃபங்க்ஷன் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸில் கேமராமேன், ப்ரொடியூசர்ஸ், டிஓபிஸ் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ, எங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிறது எங்கள் அப்பா தான். Beautiful, beautiful. Thank you so much. அவரால தான் நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப thank you Amma. Thank you so much Vignesh for sharing about Appa with us. But we have a special something from SS Music. SS Music presents the Family Star la Vignesh and Chitra Ammakkaga நாங்க ஒரு special something வெச்சிருக்கோம் இங்க. It says Chitra Raman World's Best Amma இங்க. Thank you so much for being Vignesh's Family Star and the star for all of us on social media. SS Music presents the Family Star la ரொம்ப ஸ்பெஷலான தருணம் இது. விக்னேஷ் அவரோட அம்மா சித்ரா ராமனுக்காக செய்யற ஒரு மரியாதை, ஒரு ஆனர். இதில் எஸ்எஸ் மியூசிக்கும் உங்களோட இந்த செலிப்ரேஷனில் ஒரு ஸ்பெஷல் சம்திங், ஒரு பாட்டாக இருந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் விக்னேஷ் அண்ட் அம்மா. உங்களோட வளர்ச்சி இன்னும் மேலே போகணும், நாங்கள் அதை பார்த்து கை தட்டணும், ரசிக்கணும், விசில் போடணும், எல்லாமே பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ அண்ட் வி லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு 8 ஹவர் ஒரு 10 ஹவர் போயிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்காக நான் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த 10 ஹவர் நான் என் மேலே போட்டால் என்ன நடக்கும்ன்றது எனக்கு கொஞ்சமாக முன்னாடி தெரிஞ்சுது. அதை இப்போ நான் போட்டுட்ருக்கேன். நான் அப்பயே சொல்கிறது என்னென்னா, ஏன்டா ஜோடுத்தால் நம்ம தண்ணி குடிக்கிறதெல்லாம் மட்டும் சரி பாட்டி எழுதுவேன். அம்மா இப்படி தான்மா இருக்கணும், இதுதான்மா ரசிக்க, இது யாருமே பண்ணாதது தானே அப்படின்னு. நீங்கள் இவெல்லாம் பண்ணுறது ஒரு பாட்டா அப்படின்னு கேட்டுட்டானா உங்கள் பதில் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பாட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வேலை செய்கிறேன். SS Music proudly presents the Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.